செம்மரம் வெட்ட முயன்றதாக ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், இப்போ இந்த 32 தமிழர்களோட ஜாமீன் மனுக்கள் எந்த அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு? நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தம்பி தமிழரசன், பார்த்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி சென்னையிலிருந்து திருப்பதியை நோக்கி சென்ற ரேணுகுண்டா விரைவு ரயிலில் தமிழகத்தை சேர்ந்த 32 பேர் செம்மரம் வெட்ட சென்றதாக கைது செய்தனர். இவர்களுக்கு 6ஆம் தேதி திருப்பதியில் உள்ள 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் 2 நீதிபதிகள், அதாவது ரியாஸ் மற்றும் அருள் ஆகிய 2 நீதிபதிகள் 2 வழக்கறிஞரை நியமித்து இவர்கள் இருவரும் இந்த ஜாமீன், அதாவது அந்த 32 பேர் ஜாமீன் பெறுவதற்காக திருப்பதியில் உள்ள 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனுவான தாக்கல் செய்தனர். அதை விசாரித்த நீதிபதி விஜயா அவர்கள் இந்த 32 பேர் மீதும் புதிய வன சட்டத்தின் கீழ் இவர்களை கைது செய்துள்ளதாகவும், இவர்கள் ஜாமீனில் விடுவிக்க இந்த நீதிமன்றத்தில் போதிய முகாந்திரம் இல்லை என்று சொல்லி இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். தம்பி தமிழரசன், நிறைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில தமிழக அரசு அடுத்த கட்டமா என்ன முடிவு செய்ய இருக்கு? கண்டிப்பாக இந்த 2 வழக்கறிஞர்களும் தற்போது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனுவான தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு வருகிற திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வரும் என்று வழக்கறிஞர் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நரேஷ், இந்த 32 தமிழர்கள் கைது செய்யப்பட்டதோட பின்னணி குறித்து சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாக தம்பி தமிழரசன், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3-4 மாதங்களாக ஆந்திராவில் வன ஊழியர்களை கொலை செய்த வழக்கில் 288 தமிழர்கள் விடுதலையானதை அடுத்து ஆந்திராவில் புதிய வன சட்டத்தை கொண்டு செம்மரம் வெட்டுவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வன சட்டத்தை கொண்டு தமிழகத்தில் இருந்து செல்லும் கூலி தொழிலாளரை கைது செய்து அவர் சிறையில் அடிக்கும் பணி நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த 32 பேரும் செம்மரம் வெட்ட சென்றதாக ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் வாடி வருகின்றனர். தம்பி தமிழரசன்.